காத்திடுவாய். வைஷ்ணவ போற்றி தானம் தந்து காத்திடுவாய். கணபதியே போற்றி. உறைவிலா வாழ்வழிப்பாய் குபேரனை போற்றி. குறைந்திடுவாய் நீங்கு உத்தமனே போற்றி. சங்கநிதி பதுமநிதி சாந்த நிற்பாய் போற்றி. மங்களங்கள் தந்திரமே மகிழ்விப்பாய் போற்றி. பொங்கும் நலம் யாவும் உன்னருளே போற்றி. தங்கிடச் செய்வாய் போற்றி. போற்றி. வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ணவ போற்றி. தனம் தந்து காத்திடுவாய் கணபதியே போற்றி. குறைவில வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி. உறைந்திடுவாய் நீங்கு உத்தமனே போற்றி. சங்கதி பதுமநிதி சார்ந்து மங்களங்கள் தந்து யமை மகிழ்விப்பாய். பங்கும் நலம் யாவும் உன் அருளே போற்றி. தங்கிடச் செய்வாய் செல்வம் போற்றினோ போற்றி. ரத்தின மங்களத்தில் உரைபவனே போற்றி. வைஷ்ணவ போற்றி தானம் தந்து காத்திடுவாய். கணபதியே போற்றி. உறைவிலா வாழ்வழிப்பாய் குபேரனை போற்றி. குறைந்திடுவாய் நீங்கு உத்தமனே போற்றி. சங்கநிதி பதுமநிதி சாந்த நிற்பாய் போற்றி. மங்களங்கள் தந்திரமே மகிழ்விப்பாய் போற்றி. பொங்கும் நலம் யாவும் உன்னருளே போற்றி. தங்கிடச் செய்வாய் போற்றி. போற்றி. भवानी नमः गुहां विगानी नमः जगन्मात्रे नमः गंगाधरगुरुपिण्ये नमः भवस्य देवस्य पत्नी नमः सर्वस्य देवस्य पत्नी नमः ईशानस्य देवस्य पत्नी नमः पशुपते देवस्य पत्नी नमः रुद्रस्य देवस्य पत्नी नमः उग्रस्य देवस्य पत्नी नमः भीमस्य देवस्य पत्नी नमः महदोर देवस्य पत्नी नमः हरेका संविगानी नमः मृगदाम्बिका गौरी नमः नानाविधात्री नमः
நம பார்வதீபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நற்காலை வணக்கம். வண்டலூர் உயிரியல் பூங்கா அருகாமையில் கேளம்பாக்கம் எனும் பிரதான சாலையில் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ரத்தினமங்கலம் எனும் அழகிய கிராமத்தில் 108 அம்மனுடன் 107 அம்மனுடன் 108வது அம்மனாக அரைக்காசம்மனாக இங்கு வீற்றிருக்கின்றார். அரைக்காசம்மன் சன்னதி 108 அம்மன் சக்தி பீடத்தில் அரைக்காசம்மன் சன்னதியுடன் வீற்றிருக்கின்றார். இங்கு வெள்ளி, செவ்வாய், அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் அம்மனை தரிசித்து பூஜைகள் செய்வதன் மூலம் இங்கு முற பூஜைன்னு சொல்லுவாங்க. முறத்தால் பூஜை பண்ணி 108 அம்மன் பேர் சொல்லி குங்குமார்ச்சனை பண்ணி உங்களுடைய பெயர் நட்சத்திரம்லாம் சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்துக்கு அம்மனுடைய வளையல், அலங்காரம் பண்ண வளையல் கொடுப்பாங்க. அம்மன் அரைக்காசம்மன் மலர் கொடுப்பாங்க. அம்மனுடைய கயர் கொடுப்பாங்க. எல்லாமே பிரசாதமாக அம்மன் செட்டாக கொடுப்பாங்க. இங்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பொங்கல், ஜனவரி நியூ இயர், தமிழ் நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர் எல்லா தினங்களிலும் வரும் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 20ஆம் தேதி திங்கட்கிழமை இவ்விரண்டு நாட்களிலும் அட்சய திதி நல்நாளாகும். நமது ஆலயத்தின் அரைக்காசம்மன் எதிரே வீற்றிருக்கும் குபேர ஆலயத்திலும் அட்சய திதியை முன்னிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு கனகதாரா ஸ்லோகம் படித்து பூஜைகள் செய்து சிறப்பு பூஜை பிரசாதம் வழங்கப்பட இருக்கின்றன. இந்த அம்மனுடைய தாற்பயம் என்னென்னா, அம்பாளுக்கு பிரதானமாக நைவேத்தியம் பார்த்திங்கன்னா பானகம் தான் நைவேத்தியம். பானகத்தை நைவேத்தியம் பண்ணி அம்மனை வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்ம தொலைந்து போன பொருட்கள், கைமருதியாக வைத்த பொருட்கள், நம்ம இழந்த செல்வங்கள், நம்ம ஒருத்தவங்கள்ட்ட காசு கொடுத்துருக்கோம், அந்த காசு திருப்பி வரல, கொடுக்க மாட்டுறாங்க. எல்லா விதமான வளமும் நலமும் பெற இந்த அம்மனை தரிசித்து வாழ்வில் வளமும் நலமும் பெறலாம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த கோயிலை நான் முதல் முறையாக வரேன். நான் அரைக்காசம்மன் கோயிலுக்கு. இந்த கோயில் பற்றி நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். ரொம்ப நாளாக வரணும்னு எனக்கு ஒரு யோசனை. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருக்கேன் சென்னையிலேருந்து, அதனால் அப்படி தள்ளி போயிட்டே இருந்தது. இன்றைக்கி அமாவாசை ரொம்ப விசேஷ நாள்னு சொன்னாங்க. அமாவாசை வெள்ளிக்கிழமை சேர்ந்து வந்ததுனால அரைக்காசம்மன் அவங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நாங்கள் இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம். வந்தோடனே இங்கே இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க, ஒரு சீட்டு மாதிரி எழுதி அதில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அதில் ஒரு சீட்டு எடுத்தோன்னா நம்ம என்ன வேண்டுதலுக்கு வந்தோமோ அந்த வேண்டுதலுக்கு நமக்கு என்ன விடை கிடைக்கும்னு அந்த சீட்டை திறக்கிறது மூலமாக நமக்கு அதோட விடை அதில் எழுதியிருக்கும், நமக்கு தெரிய வரும். அந்த சீட்டில் ஒன்று நானும் என் மகளும் ஒன்று எடுத்தோம். அப்பா ரொம்ப ஆச்சரியம். அங்கே எதை நினச்சி வந்தோமோ கரெக்டாக அது ஈஸி கிடையாது. அவ்வளோ கரெக்டான வார்த்தைகள் கொடுத்து இது நடக்கும், உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும்னு 2 சீட்லேயும் எழுதியிருந்தது. என்னால் நம்பவே முடியல. இந்த கோயிலுக்கு இங்கே இது சக்தி இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்க பிரார்த்தனை பழிச்சிருக்குன்னு சொன்னதுனால தான் நான் இங்கே வந்தேன், நான் இவ்வளோ தூரம். ஆனால் இங்கே இந்த சிட்டில் 2மே அது ஒரு ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் கிடையாது. அவ்வளோ கரெக்டாக வந்தது. எனக்கு அப்படியே மலைச்சு போயிட்டேன் நான். எனக்கு இங்கே வந்ததுக்கே பரிபூர்ண நம்பிக்கை, கடவுளோட ஆசீர்வாதம், அவங்களோட தாழ் வணங்கி இங்கே வந்தது பெரிய விஷயம். நீங்கள் எல்லோரும் வாங்க, உங்கள் பிரார்த்தனை நல்லபடியாக நிறைவேறும். நன்றி. ஞாபகம் பண்ணி ஒரு பொருளை வச்சு நம்ம கடையில தேடிட்டே இருக்கீங்க. அப்ப அந்த பொருள் உங்க கண்ணில் தென்படாது. இருந்த இடத்துல இருந்தே அரைக்காசம்மா அப்படிங்கிற பொருள் கண்ணில் தென்படணும் அப்படி வேண்டிட்டு தேடிங்கன்னா வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல திருப்பி கிடைக்கும். இது ரொம்ப பேர் ரொம்ப வித்தியாசமா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபிளைட்ல தொடர்ந்து போனது, பீச்சில் தொடர்ந்து போனது, ஆற்றுல தொடர்ந்து போனதெல்லாம் கூட அரைக்காசம்மா வேண்டிட்டு திருப்பி போய் அதே நேரத்தில் போய் அந்த பொருளை எடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு நோட்டு வச்சிருக்கோம். அந்த நோட்டு அனுபவங்கள் எழுதியிருக்காங்க. எனக்கு நடந்து முடிஞ்ச அனுபவங்கள், இழந்ததை எல்லாமே மீட்டு கொடுப்பாங்க. இழந்த செல்வ வளம், இழந்த பதவிகள், இழந்த யோகம் எதா இருந்தாலும் எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ட முறையில தான் இருக்குது. அம்மன் எளிமையான தெய்வம்.
அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அம்மன் கோயில் பார்த்துருக்கீங்க. கங்கை அம்மன், பவானி அம்மன், வெள்ளி அம்மன் சொல்லிட்டு அம்மனுக்கு தேவை வந்து உண்மையான அன்பும் பக்தியும் தான். உண்மையான அன்போடையும் பக்தியோடையும் நம்மளோட கோரிக்கையை வச்சா உடனே நிறைவேற்றுவாங்க. அந்த அரைக்காசமான 108 அம்மனோட இருக்கிறனால நிறைய பேர் வந்து வாழ்க்கையில கோரிக்கை வந்து உடனே நிறைவேற்றுவாங்க. இந்த அம்மனுக்கு உள்ள பிரசாதம் பார்த்தீங்கன்னா மானக பிரசாதம். எப்படி நரசிம்மனுக்கு பானகம் உணர்ந்ததோ அதே மாதிரி அரைக்காசம்மனுக்கு பானகம் ரொம்ப பிடிக்கும். ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க கூட நீங்க உங்க வீட்டிலே அரைக்காசம்மன் நினைச்சு அரைக்காசம்மன் போட்டோ வச்சுதான் ஓகே. போட்டோவுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கம்பல்ல பானகம் கரைச்சி பானகம் ரொம்ப எளிமையான பொருள் தான். எலுமிச்சம்பழம் போடணும், சுக்கு போடணும், கொஞ்சம் வெண்ணம் போட்டு தண்ணியில கரைச்சிட்டு அம்மனுக்கு டெய்லி ஒரு 48 நாள் ஒரு மண்டல கணக்கு வச்சுக்கோங்க. டெய்லி இந்த பானகத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு அரைக்காசம்மன் கோரிக்கை வச்சு வேண்டிகிட்டே வாங்க. கூடிய சீக்கிரம் அந்த கோரிக்கை நிறைவேறும். நிறைவேறிட்டு நீங்க வந்து அரைக்காசம்மன் தரிசனம் பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச கைங்கரியத்தை அரைக்காசம்மன் செய்யலாம். எதுக்கு அரைக்காசம்மன் பேர் வச்சு கேட்டீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்கிற நம்மளோட வாய்க்கடியா அரைக்காசம்மன் அரைக்காசம்மன் சொல்லுவாங்க. இது அரைக்காசம்மனுக்காக முதல்ல கட்டப்பட்ட ஆலயம். பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரத்த மண்டலத்தில் அமர்ந்திருக்கும் தாயே அரைக்காசம்மானையும் ஊஞ்சலாடுமா. ரத்த மண்டலத்தில் குடியிருக்கும் தாயே அரைக்காசம்மானையும் ஊஞ்சலாடுமா. வெப்பல வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறோமே கேட்டு ஊஞ்சலாடம்மா. இந்த உலகையாடும் தானிக்கு செல்ல பிள்ளை நான் இருக்கு என் கவலை கரணாமா ஊஞ்சலாடும் தாயி. ரத்தன மங்கலத்தில் ஊஞ்சலாடும் தாயே அரைக்காசம்மானையும் ஊஞ்சலாடம்மா. அரைக்காசம்மானையும் ஊஞ்சலாடம்மா. ஆம்பே தலையணதாம் வேப்பிலையே பஞ்சமெத்து. ஆம்பே தலையணதாம் வேப்பிலையே பஞ்சமெத்து. ஆக்கா கண்கள ஆதிராரோ பாடம் உள்ள எந்த பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கலே. ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்களிலே. எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கலே. ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்களிலே. தாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சே பாதம் திருப்பாதம் அதன் நினைச்சு வச்சே. தாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சே பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்சை எடுத்து வச்சே. சந்தன மல்லிகையில் கூடி கட்டி போட்டே தாயி நீ ஊஞ்சலாடுத்தாள் அரைக்காசம்மாவே. ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையிலே உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்திலே. ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையிலே உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்திலே. உதட்டு பருக்கையிலே ஒன்று இரண்டு சிந்துதடி அதனால் ருசி பார்த்தே மோட்சம் இங்கே வந்ததடி. தாயே இனி தீயே நெஞ்சிலே தங்கிவிடு. போகும் வழியாகும் நீ எங்களை கூட இரு. தாயே இனி நீயே நீ நெஞ்சிலே தங்கிவிடு. போகும் வழியாகும் நீ எங்களை கூட இரு. சந்தன மல்லிகை கூடி கட்டி போட்டே தாயி கண் வளரு தாலே நல்லேலோ. என்பல வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே என்று நீ கண் வளரு தாலே நல்லேலோ. இந்த உலகையாடும் தாய்க்கு செல்ல பிள்ளை நான் இருக்கு என் கவலை தீர்க்க வேணாமா கண் வளரு தாயி. சந்தன மல்லிகை துளி கட்டி போட்டே ரத்தின மங்கலத்தில்
கொஞ்ச நாளும் அம்மாவே அரை காசு அம்மாவே அரை காசு அம்மாவே योपां पुष्पं वेद पुष्पवान् बजावान् बजवान् भवति चन्द्रमा वापां पुष्पवान् बजावान् बजवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति अग्निर्वापामायतनम् आयतनवान् भवति वायुर्वापामायतनम् आयतनवान् भवति असो वै गपन्नवामायतनम् आयतनवान् भवति चन्द्रमा यो वापामायतनम् आयतनवान् भवति संवत्सरो वापामायतनम् आयतनवान् भवति यः संवत्सरस्य आयतनं वेद आयतनवान् भवति आपो वै संवत्सरस्य आयतनम् आयतनवान् भवति य एवं वेद योऽप्सुनावमृतिष्ठितां वेद प्रत्येव तिष्ठति राजाधिराज प्रसंज्ञसागिनेः नमो वयं वै श्रवणाय कृमगे समे कामां कामकामाय विष्णो कामेश्वर वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय மகாராஜாய நமः. இந்த கையில இருக்க பூவோட தட்டுல வச்சிருக்க, பின்னாடி இந்த தட்டுல கலெக்ட் பண்ணுங்க. या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु विद्यारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. கையில இருக்க பூவோட கொடுத்துருங்க.
ஸ்வஸ்தி